அனைவருக்கும் வியாச பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். பரதகண்டம் என பெயர் பெற்ற இந்த புண்ணிய பூமியில் பல சான்றோர்கள் இருந்திருக்கின்றனர். அவர்களில் தலை சிறந்தவராக வியாசர் கருதப்படுகிறார். வியாசர் துவாபர யுகம் முடியும் சமயத்திலும் கலியுகம் ஆரம்பமாவதற்கு முன்பும் அவதாரம் செய்தவர் என்று புராணங்கள் வழியாக அறிய முடிகிறது. அவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் அறநெறியையும் ஆன்மீக தத்துவத்தையும் உலகிற்கே வழங்கிய வண்ணம் இருந்தார். கலியுகத்தில் பக்தி மார்க்கம் குறைந்து நசித்து போகாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரே வடிவாக இருந்த வேதத்தையும் அதன் சிதறி கிடந்த பாகங்களை தொகுத்து ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் என 4ஆக பிரித்தார். வேதம் என்றால் என்ன? பரமாத்மாவான இறைவனை ஜீவாத்மாவான மனிதன் எப்படி கண்டறிய வேண்டும் என்பதை விளக்குவதுதான் வேதம். குரு பூர்ணிமா விழா அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. இது அவரது பிறப்பு மற்றும் அவர் வேதங்களை பிரித்த நாள் என்று நம்பப்படுகிறது. வியாசர் 7 சிரஞ்சீவிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். அனைவருக்கும் வியாச பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள்.